ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இன்றைக்கி வந்து ஒரு 7-8 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது 2 நாளாக நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ், டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா 4 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஆக்சுவலாக பேட்டர்ன் ஹெவி ஒர்க்கெல்லாம் இருந்தது, ஹெவி பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ப்ளவுஸுக்கு. இன்னொன்று நான் வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நான் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நீட்டாகவும் இருக்கும், நல்லா ஃபிட்டிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப செம்ம ஃபினிஷிங்காகவும் வரும், உங்களுக்கு ப்ளவுஸு நீட்டாகவும் இருக்கும். அதனால் எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ளவுஸ் தான். இதே சாலா ப்ளவுஸ்னால் ஒரு 8 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி கொடுக்குறப்ப இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம கொடுக்குறப்ப அது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுனது அப்படியே, அந்த அயன் பண்ணுனது அப்படியே இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே, ஃபிட்டாக இருந்தது ப்ளவுஸை பொறுத்தளவு அதுதான். நீட் அண்ட் ஃபிட்டாக இருந்ததுனாலே கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மள இந்த ப்ளவுஸில் சாரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் கிளாத்தெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பேண்டு மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இது ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டு கொடுக்குறப்ப ஸ்டெட்டெல்லாம் ஃப்ரீயாக மேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஸ்டமர் ஹாப்பி ஆவாங்க.